கம் 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 கம். ஓகே, சரி, அதை குறித்து நம்ம பைபிள்ல இருந்து ஒரு வசனம் எடுத்து பார்ப்போமா? சங்கீதம் 23 பார்ப்போமா? சரி, இந்த சங்கீதம் 23 யார் எழுதுனது? வெரி குட், தாவீதின் ராஜா சங்கீதக்காரர் எழுதுனது. சரி, அப்போ வாசிப்போமா? ஓகே, ஷாரன் வாசிப்போமா முதல் வசனத்தை? கர்த்தர் என்னை பிராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஓகே, ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சரி, இந்த ஆடு மேய்க்கிற மெய்ப்பரர்கள்லாம் என்ன செய்வாங்க? ஆடுக்கு தேவையான உணவுகள் கொடுக்கறதுக்காக என்ன செய்வாங்க? காடுகள் பூரா என்ன செய்வாங்க? போவாங்க. அதுக்கான உணவுகள்லாம் அதை கொடுக்கறதுக்கு நடத்துவாங்க. அதன்படி அதனுடைய வழிகளை நடத்துறதுக்கு பேர் தான் மெய்ப்பர். அப்போ நம்மளுக்கு யார் மெய்ப்பர்? ஏசப்பா நம்மளுடைய மெய்ப்பர் என்ன செய்றாரு? இருக்காரு. நம்மளை இதெல்லாம் ஆண்டவர் நம்மளாம் வந்து ஆண்டவர் வழி நடத்துறாரு. ஆவியிலையும் தேவ ஆவியிலையும் உலக காரியங்களிலும் நம்மளை என்ன செய்றாரு? நடத்துகிறார். அப்போ உங்களுக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னென்ன கொடுத்துருக்காரு? ஃபுட்டு, வேற இருக்கிறதுக்கு வீடு, போகிறதுக்கு காரு, டிராக்டர், இடம், இது எல்லாமே உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? கொடுத்துருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ உங்ககிட்ட இல்லாத விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கு. சரி, அப்போ நம்ம வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்த விஷயத்தில் நம்ம என்ன இருக்கணும்? நிறைவாக இருக்கணும். எனக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட அது இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னையோட அந்த விஷயம் இருக்குது, இப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. வெரி குட். இது வேணும் அது வேணும்னு போய் அம்மா அப்பா அம்மா கிட்ட என்ன செய்யக்கூடாது? அடம் பிடிக்கக்கூடாது. வெரி குட். ஸோ உங்களுக்கு கொடுத்தது ஆண்டவருடைய ஆசீர்வாதமே, அது உங்களுக்கு நிறைவானதாக என்ன செய்யும்? இருக்கும். சூப்பர், போதும். இப்போ அடுத்த வருஷம் வாசிப்போமா ஷரண்? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கொண்டு போய் விடுகிறார். தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஓகே, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளுடைய தேவையை என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுறாரு. ஆடுக்கு தேவையான தண்ணீரும் ஆடுக்கு தேவையான உணவு புல்லும் எப்படியோ அதுபடி உங்களுக்கு தேவையான தண்ணீரும் உணவும் உங்களுக்கு என்ன செய்றாரு? ஆண்டவர் எல்லாத்தையும் உலகத்தில் கொடுத்துருக்காரா இல்லையா? அதுக்கு ஆமைன்னு சொல்லுவோமா? ஆமென் ஆண்டவருக்கு. ஓகே, அப்போ அதில் நம்ம என்ன செய்யணும்? நிறைவாக இந்த வருஷத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்தவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது? கம்பேர் பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போதும். ஓகே, இப்போ 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தன்னுடைய நாமத்தின் மித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் என்ன பண்ணுறாரு? உன்னுடைய ஆத்துமாவை தேற்றுறது அப்படின்னா என்ன? உன்னுடைய ஆத்மாவை தேட்டுறதுனா உன்னுடைய சந்தோஷம். இப்போ உனக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கலாம், உனக்கு ஒரு திங்ஸ் ஏதாவது என்ன செஞ்சுருக்கலாம், பிடிச்சிருக்கலாம். உனக்கு பிடிச்சது என்னது? ட்ரெஸ். உனக்கும் ட்ரெஸ், உனக்கு லாக்கர் பாக்ஸ். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஓகே யூனிகான் பென்சில் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன செய்யுது? ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் உங்களுக்கு தாராரு. எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன செய்கிறாரு? தருகிறார். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா உங்களை என்ன செய்கிறாரு? உன் ஆத்மாவை என்ன செய்கிறது? தேற்றுறது. உனக்கு கவலையாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை கவலைப்படாதன்னு சொல்லி உங்களை என்ன செய்வார்? தேற்றுவார். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். காலையில் எழுந்து என்ன செய்யணும்? ப்ரேயர் பண்ணணும். சாயங்காலம் தூங்கும்போது என்ன செய்யணும்? ப்ரேயர் பண்ணணும். அன்றைக்கி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைய என்ன பண்ணணும்? இதை செய்யணும். அடுத்த வருஷத்தை வாசிப்போமா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு
பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஓகே. இப்போ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என் கூட என்ன செய்றீர்? இருக்கிறீர். எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும், இப்போ நீங்களாம் இருட்டுக்குள்ளே போய் பாத்ரூம் போகணும்னா என்ன செய்வீங்க? பயப்படுவீங்கல்ல. அப்போ ஏசப்பா பிள்ளை அப்படின்னா உங்களோட யார் இருக்கிறது? ஏசப்பா இருக்கார்ல. அப்போ ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்னா அப்போ அந்த பயம் நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது? அப்போ இனிமேல் பயப்படாமல் இருப்பீங்களா? ஓகே. அப்போ இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி பயம்லாம் பயப்படக்கூடாது. இப்படிலாம் நம்ம பயந்தோம்னா நம்மளுடைய ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம்னா அசிங்கப்படுத்துகிறோம்னு அர்த்தம். என்ன செய்கிறோம்? அசிங்கப்படுத்துகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். இப்போ நம்ம பரீட்சை எழுதுகிறோம், தெரியாத கொஸ்டின் வந்துருச்சு, இல்லாட்டி ஒழுங்காக படிக்காமல் போயிட்டோம் அப்படின்னாலும் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட நான் படிக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, நல்லா நான் பரீட்சை எழுதணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கேட்கணும். ஸோ இப்படிலாம் வந்து நீங்கள் வருகிற வருஷத்தில் வந்து ஆண்டவர் விருப்பமான பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்? ஆண்டவர் உங்களை நிறைய விஷயங்கள் உங்களை என்ன செய்வார்? தருவார். உங்களை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். ஓகே. ஸோ இதுதான் சங்கீதம் 23. இது நம்மளுக்கு போதும். இதன்படி நம்ம என்ன செய்வோம்? மேலும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இன்னும் அடுத்த வருஷத்தை நம்ம வாசிப்போமா? 5வது வருஷம். என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேக பண்ணீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்போ நீங்கள் நல்ல பிள்ளையா இருக்கீங்கன்னு வைங்களேன். என்ன சரிங்க? நல்ல பிள்ளையா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இந்த உலகத்தில் நம்மளுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. சாத்தான் கிடைக்க விடாமல் என்ன செய்யும்? பண்ணும். அப்போ ஒரு சில பேர் என்ன செய்வாங்க? உங்களை வந்து ஏளனமாக என்ன செய்வாங்க? பேசுவாங்க. பார்த்தியா உங்ககிட்ட அது இல்லை, பார்த்தியா உங்ககிட்ட இது இல்லை, என்கிட்ட இது இருக்குது, உங்ககிட்ட அந்த இது இல்லை, இப்படி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஆனால் முன்னாடி சொன்னபடி நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிறபடி உங்களுடைய கடமைகள், உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா என்ன செய்யலாம்? ஆண்டவர் யாரெல்லாம் உங்களுக்கு ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை உயர்த்துவார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன்னை என்ன செய்வார்? உயர்த்துவார். கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்போ இந்த மாதிரி நம்ம நடந்தோம்னா அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்னுடைய ஜீவனுள்ள நடலாம். நீங்கள் உயிரோடு இருக்கிற போது வரைக்கும் நீங்கள் என்ன செய்வீங்க? அவருடைய தேவனுடைய வீட்டில் நம்ம என்ன செய்வோம்? நீடித்து இருப்போம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தேவன் கொடுத்தது போதும் அப்படின்ற நிறைவோடையும் இருக்கிறதுல ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்ற சந்தோஷத்தோடையும் நம்ம வாழ்ந்தோம்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம அவருடைய வீட்டில் நம்ம என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஓகே. ஸோ இதன்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்களுடைய வாழ்நாட்களை பின்பற்றுங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? இனிமேல்ட்டு தேவனை இந்த வருஷத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? தேடுறோம். சரிங்களா? ஓகே. இதுதான் நம்ம புது வருஷத்தின் உடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு. சரியா? ஓகே. அங்கே பிரைஸ் லார்ட். ஓகே.